என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இது சூப்பரா இருக்கலாம் நீ. ஆமா கலரும் நல்லா இருக்கலாம். அப்பனா இதே ஆர்டர் போட்டுட்டா. எனக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஆர்டர் போடுங்க. அக்ஷயா கிட்டயும் ஒரு வார்த்தை கேளுங்க. ஓவரா பிகு பண்ணிட்டு இருப்பா. ஒன்னும் இல்ல கேளுங்க. ஒருவேளை ஓகேன்னு சொல்லிட்டாவல்னா கேட்டா ஓகேன்னு தான் சொல்லுவா. அவன் இல்லாட்டாலும் கொஞ்சம் துணி பைத்தியம் தானே. நான் கேட்டா சித்திக்கு பிடிக்காது. அதனால நீங்களே கேளுங்க. அக்ஷயா ஈஸ்டருக்கு நானும் சாராணியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட போறோம். மாரி ஸ்னோக்கு அப்பா இதே கலர்ல தான் ஸ்னோக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காவ. ஜூலிக்கும் இதே கலர்ல தான் ஃப்ராக் எடுக்க போறோம். உனக்கு வேணுமா? உனக்கு ஓகேனா 3 ஆர்டர் பண்ணலாம். ஓகே பாக்குறியா? நல்லா இருக்கனால தானே நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்க. எதுனாலும் பரவாயில்ல. எடி யா கொஞ்சம் அறிவு இருக்காட்டி அவளோட கூட சேர்ந்து சீலை கட்ட போறேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர யாருக்கும் தெரியல. இதுல இவ்வளவு கூட சீலை கட்டிக்கிட்டு போ. எம்மா தயவு செஞ்சு நீ உன் வாயை வச்சுக்கிட்டு இரு. ஒன்னால இந்த வீட்டுல எனக்கு கெட்ட பேரு. நானே என் போனை பறி கொடுத்துட்டு இருக்கேன். என் போனுக்கு முன்னாடி உன் அண்ணன் மொபைல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இப்பதான் எப்படியோ போன் வாங்கி தரலான்னு சொல்லி வச்சிருக்காரு. நீ உன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிறாத. சாரா என்ன சித்தி? சித்தியே மண்ணாங்கட்டியண்டா. அம்மா வேற வீட்டுல இல்ல. ஏதோ சம்பவம் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்காவ. உங்க அண்ணன் பேசுனியா? என்ன சித்தி? அதான் டாக்டர் சொல்லிட்டு உனக்கு ஒரு அண்ணன் கிடக்கான்ல, அந்த ஆள்கிட்ட பேசுனியான்னு கேட்டேன். இல்ல சித்தி. பேசுறானே ஏன் பேசணும்? ஏன் பிள்ளைக்கு வாழ்க்கை இல்ல? ஏன் மோ வாழ வேண்டிய வாழ்க்கையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? அதுக்குன்னு நல்லதா இன்னொரு வாழ்க்கை கிடைக்கணும்னு உனக்கு அக்கறை இல்ல? உன் புருஷனுக்கு அக்கறை இல்ல? அதான் அவங்களே சொல்லிட்டாவே இல்ல சித்தி. சஞ்சய்க்கு அவர் ஃப்ரெண்ட வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் விருப்பம் போல. இதுல நம்ம என்ன பேச முடியும்? நம்ம அக்ஷயாக்கு வேற நல்ல மாப்பிள்ள பாக்கலாம். நீ அப்படியே பார்த்து கிழிச்சிருவ பத்தியா? உன் புருஷனுக்கே அக்கறை இல்ல, அவனுக்கு முத அறிவு இல்ல, உனக்கு அறிவே இல்ல, அக்கறையும் இல்ல. அன்னைக்கே சொன்னேன் வீட்லயே உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கும்போது வெளியில போய் பார்க்கணுமானு. வெளிய இருந்து வந்தவன் வீட்ல இருக்க வீல பத்தி கவலைப்படுவாளா? இம்மா சும்மா இரு. எனக்கும் அவங்க மேல அக்கறை எல்லாம் இருக்கு சித்தி. இருந்திருந்தா அவங்க அண்ணன் போய் பேசிருக்க வேண்டியதானே. திருந்தவே மாட்டா. அவ மூக்கிய உறிஞ்சு உறிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கட்டு. வந்துட்டு இன்னைக்கு நான் முத வீட்ல இருக்கவனுக்கு ஒரு அறிவு இருக்கணும். அவனுக்கு புத்தியே கிடையாது. மூளை கெட்டுதான் சுத்திக்கிட்டு தெரியாதே. என்னைக்கு வேண்ட வீட்ல கால் எடுத்து வச்சாலும் அண்ணனே தான் அவனுக்கு புத்தி சரியில்லாம ஆயிட்டு. அறிவு கிட்ட போய் அறிவு இருக்கா அவனுக்கு? சும்மா ஆயப்படுங்க சித்தி. ஏய் சும்மா நிறுத்துங்கண்ணா. என்னை திட்டிய வேலையை மட்டும் வச்சுக்கிடுங்க. அது என்ன எப்ப என்னை திட்டினாலும் இவளுக்கு அறிவில்லைன்னு சொல்லிட்டு இருக்குதியா? அவனுக்கு அறிவில்லாததுனால சொல்லியே. இருந்திருந்தா ஒன்னையே கல்யாணம் பண்ணிருப்பான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதுங்க. பிரச்சனை உங்களுக்கு எனக்கு தான். என்னாலதான் உங்க பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டு நீங்க நினைக்கவே சரி. அதுல ஒரு நியாயம் இருக்கு. இதுல இவங்களுக்கு அறிவில்லை சும்மா சொல்லிட்டு இருக்க வேலையை வச்சுக்கிட்டாருங்க சொல்லிட்டேன். ஓ உனக்கு இந்த அளவுக்கு எதுக்கு பேசிய அளவுக்கு துணி வந்துட்டான். ஆமா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் அவ புருஷனை சும்மா திட்டிட்டு இருக்கும்போது கோவம் தான் வரும். குள்ளை நல்லா இருக்குல்ல? இதுக்குதான் முதையே இப்படிப்பட்டவளை எல்லாம் உள்ள விடாதுங்கன்னு சொன்னேன். இப்ப மாதிரி புரியுதா அவனுக்கு அறிவில்லைன்னு? இனிமே இவங்களுக்கு அறிவில்லைன்னு என் முன்னாடி பேசுனீங்க பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். உன் மாமியாக்காரி இந்த வாயை பார்க்கணும். இப்ப அவதானே உனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணிட்டு வருவா. என்ன பத்தி மட்டும் பேசுங்க. தேவையில்லாம எங்க அத்தை பத்தி இவங்களை பத்தி பேசி வேலையை வச்சுக்கிடாதுங்க. இனிமே என்னைக்காவது என் கண்ணு முன்னாடி இவங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடக்கவே வேற. ஒரு வகையில அவங்களுக்கு அறிவில்லதான். உங்களை எல்லாம் உங்க வீட்டுக்கு அனுப்பாம இன்னும் வச்சிருக்காவே இல்ல. ஏய் இனிமே என் முன்னாடி இவங்களை அறிவில்ல அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டாதுங்க. என் புருஷனுக்கு அறிவு இருக்கா இல்லையா நான் மட்டும் பார்த்தா போதும். உங்கள்ட்ட எல்லாம் நிரூபிச்சிட்டு இருக்கேன்னு எந்த தேவையும் கிடையாது. பர்றா என் பொண்டாட்டிக்கு என்ன கோவம் வந்துட்டு என்ன சொன்னதும். நான் வாரேன், எனக்கு வேலை இருக்கு. ஏய் ஏய் அப்படியே ஏன்னு கூப்பிட்டு கீழே விழுந்துராம. பரவாயில்லையே என்ன சொன்னா இவ்வளவு கோவம் வருமா மேடத்துக்கு? இப்பயே பார்த்து தூக்கி கொண்டாடணும் போல இருக்கே. வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? ஆமா தம்பி நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. வீட்லாம் நல்லா பிடிச்சிருக்கான். டாக்டர் நல்லபடியா பாக்காரா? என்ன என்னை பார்க்க அவர்ல கேட்டாரு, அங்க பதில் சொல்லு. ஆமாப்பா நல்லாதான் பாத்துக்காங்க. எதுனா உனக்கு பிரச்சனைனா முன்னமே சொல்லிரு. நான் ரொம்ப ரொம்ப நல்லாதான்ப்பா இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. வேற பின்ன 3 வருஷம் காத்திருந்து கிடைச்சதில்ல. சும்மா விட்டுருவாரா? போய் காஃபி எடுத்துட்டு வா. என்ன டாக்டரே காஃபி எடுத்துட்டு வான்னு சிக்னலா? நீங்க 3 பேரும் பேசிட்டு இருங்கப்பா. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இருமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வரும்போதுதான் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வரோம். காலையில சாப்பிட்டுட்டு தான் வரோம். நான் டாக்டரை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க அங்கிள். வாடா, என்ன வெளியே நின்னுட்டா? எப்படி டாக்டர் நல்லா இருக்கீங்களா? ஆமா நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா. ஆசிரமத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமா சார் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாரா இந்தால என்னைக்கு மாமான்னு கூப்பிட்டு என்னைக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்த போறாரோ. நம்மளே நீ வா போன்னு கூப்பிட ஆரம்பிக்கல. நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. இதுல மாமானெல்லாம் கூப்பிட்டு
எல்லாம் நடந்த மாதிரி தான். அஞ்சு சொல்லு. உன் மைண்ட் வாய்ஸ் நாங்க கேட்ச் பண்ணிட்டோம். நீ கேட்ச் பண்ணி என்ன பிரயோஜனம்? புரிய வேண்டிய உங்களுக்கு புரியலையே. அதெல்லாம் சீக்கிரம் புரியும். நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்ல. டாக்டருக்கு இன்னைக்கு லீவா? இல்ல திடீர்னு கூப்பிட்டாங்க, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? இவன் எதுக்கு நீ கூப்பிட்டான்? இவர் வேற என்னமோ பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காரு. இந்த அஞ்சு வேற மாதிரி சொல்லுச்சு. அங்க சொல்லுங்க, சடனா பாக்கணும்னு வந்திருக்கீங்களா? ஆமா தம்பி. ஹாய். எங்க ஃபேமிலியில ஒருத்தங்களுக்கு ரொம்ப வருஷமாவே தலையில ஒரு கட்டி இருக்கு. போவாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு பணத்தை தட்டியாச்சு. என்னமோ சரியான பாடு இல்ல. எவ்வளவு பணம் இருந்து என்ன தம்பி, பணத்தால எல்லாம் குணப்படுத்த முடியுமா? என்ன நோயினே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க அவ. என்ன நோயின்னு சொன்னாதானே அதுக்கான மருந்து மாத்திரையை பார்க்க முடியும். ஏன் சார், எத்தனை வருஷமா இருக்கு? 3-4 வருஷமா தலைவலின்னு கொண்டு திரிஞ்சிட்டு இருக்கோம். என் சித்தப்பா ஒருத்தருக்கு தான். எப்படியும் ஸ்கேன் எல்லாம் எடுத்திருப்பாவே இல்ல? ஆமா. அதுல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருப்பாவே இல்ல? ஒழுங்கா என்ன யாதுன்னு சொல்ல மாட்டேங்க அவ. அதான் ஒரு தடவை உங்க ஆஸ்பத்திரி வந்து பாத்துட்டோம்னா, உங்களை வேற முன்னமே எனக்கு தெரியும். பிரியா மாமா, அதுக்கப்புறம் நீங்க, நான் எல்லாரும் ஒரே ட்ரெயின்ல இருக்கும்போதுதானே ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம உங்க உயிருக்கே ஆபத்தான நேரத்திலயும் எங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்து, அது பிறகு அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கு பார்த்து, அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையானே தெரியல. அப்பவும் அடுத்தவங்களை பத்தி தானே யோசிச்சீங்க. ஒரு நல்ல டாக்டருக்கு உதாரணம் இதுவே போதும்ல. அதான் எங்க மன திருப்திக்கு ஒரு தடவை உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம்னா அவங்கள டைரக்டா கூட்டு வரலாம்ல? அதான் கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அன்னைக்கு நான் கூட்டு வரேன். இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் நீங்க கூட்டு போனாலும் ஒன்னும் இல்ல. வினித் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். திங்கக்கிழமைனா நானும் வந்துருவேன். அப்படியா? அப்ப 2 பேரும் ஃப்ரீயா இருக்க நேரமா பார்த்து கூட்டு வரேன். பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்காது. எதுனா சின்ன பிரச்சனையா இருக்கும். பெருசா ஏதாவது பிரச்சனையா இருந்துன்னா இத்தனை ஹாஸ்பிட்டல் பார்த்ததுக்கு இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாவ. பார்க்கலாம். குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்ல. குடும்பத்துல உள்ள குடும்ப தலைவன் போயிட்டாலே குடும்பமே சதஞ்சு போயிடும்ல. எதுவும் ஆகாதங்கள், பாத்துக்கலாம். ஆட்டுப்பா. அப்ப நான் அங்க கிளம்புறோம். ஆமா. என்ன இவர் என்ன வந்தாரு, பேசினாரு, போறாரு. வேற இனிமே ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுப்போமா? இங்கே ஸ்டே பண்ணிட்டு போட்டு. மாமா, உங்களுக்கு நக்கல் பண்றதுக்கு வேற டைமே இல்ல பத்தியா? அஞ்சு வினிதண்ணா கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு வரலையா? அவர் என்ன பேசிட்டு இருக்காரு, நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி, அவர் பேசாதான் என்னமா, நீங்க தொடங்கலாம்ல. லூசு. அவரே குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு ரொம்ப முடியலன்னு வந்திருக்காரு. இதுல நீ பொண்ணு கேட்கறதுக்கா சொல்லிய? மொத புள்ளிய போட்டாதானே கோலம் போட முடியும். யாரு போட்டதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு மொத புள்ளிய நீங்களே போட்டுருங்களா? நான் கூட அஞ்சுவும் அப்பாவும் வந்ததையும் பார்த்து நீங்க வினிதண்ணாவையும் கூப்பிட்டீங்களா? கல்யாணத்தை பத்தி தான் பேச முடிக்க போறீங்கன்னு நினைச்சேன். போச்சா? பேசலாம் குட்டிமா. அம்மா அப்பா எல்லாம் வரட்டும். வந்ததுக்கு பிறகு பேசலாம். அவருக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. அவருக்கு எல்லாம் தெரியும். இதுல கோலம் போடணும், டிராயிங் வரைய நானும். சாப்பிட்டுட்டு போலாம் இல்ல அங்கிள்? இல்லப்பா, டைம் ஆயிட்டு. அம்மாக்கு கொஞ்சம் மருந்து வாங்கணும். அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு இவளையும் காலேஜ்ல கொண்டு இறக்கி விட்டுறணும். பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லாம எதையுமே பண்ணது கிடையாது. இதுவரைக்கும் எதையும் அவ ஆசைப்பட்டதும் கிடையாது. ஆசைப்படாமலே எல்லாத்தையும் நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். முதல்ல அவ ஒண்ணு ஆசைப்பட்டாள்னா அது உங்களதான். அதுவும் என்கிட்ட வந்து இது எனக்கு கண்டிப்பா வேணும் டாடின்னு அவ கேட்கல. எனக்கு பிடிச்சிருக்கு டாடி, இனிமே உங்க விருப்பம்னு சொல்லிட்டா. ஒரே பொண்ணு, அவ ஆசையா ஒரு பொருளை பார்த்தாலே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அடுத்த நிமிஷம் அது எங்க வீட்டுல இருக்க மாதிரியே மாத்திடுவோம். ரொம்ப செல்லம் கொடுத்து பாத்துட்டோம். இப்போ உங்களை ஆசைப்பட்டிருக்கா. மனுஷங்களை வாங்கி எல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. மனசுதானே முக்கியம். பேசலாம். டாக்டரோட அம்மா அப்பா வரட்டும். நல்ல நாளா பார்த்து எல்லாம் பேசி முடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கேன். நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. காசு பணங்கிறது இன்னைக்கு வர நாளைக்கு போவோம். ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக தேவைப்படியதே குடும்பம் மட்டும்தானே. அப்படி பார்த்தா எனக்குன்னு யாருமே கிடையாது. ஆசிரமம் தான் என் குடும்பம், ஆசிரமம் தான் என் வீடு, எல்லாமே ஆசிரமம் தான். 1000 சொந்த பந்தத்தோட ஊர்ல மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்க நீங்க எங்க, நான் எங்க சார்? நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னை தூக்கி குழியில போடுறது கூட எனக்குன்னு யாருமே கிடையாது. மனுஷன் பிறக்கும் போது எந்த சொந்தத்தையும் பந்தத்தையும் கூட்டு வர்றது கிடையாது. எல்லா சொந்தத்தையும் பூமியில நம்மளா சம்பாதிக்கிறது தான். அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்தி எத்தனையோ பேர் வாழ்றதுக்கு உதவியா இருந்திருக்கீங்க. இப்படிதான் எப்பவும் கிறுக்குவாக்குல பேசிட்டு இருப்பாரா? அவ ஆசைப்பட்ட எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அது எங்க வீட்டுல இருக்கும். ஆனா உங்களை எங்களால வாங்கி கொடுக்க முடியாது. நீங்க இதே நினைச்சு பயப்படாதுங்க. என்னடா இவன் ஒரு பொண்ணை பெத்து வச்சுட்டு நமக்கு தர போறான், நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் பாத்துக்கிட்டு இருக்க பிசினஸ் எல்லாம் நம்ம தலையில கெட்டி விட்டுருவாவ்ளோ அப்படின்னு எல்லாம் பயப்படாதுங்க. ஐயோ, அப்படியெல்லாம் நான் நினைக்கல சார். இல்ல, நான் சொல்றேன். எல்லா வேலையுமே வசதியா இருந்தாலும் எல்லாருமே தெய்வமா பாக்குறது டாக்டர்ஸ் தானே. எங்க இவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கிடுவானோ, ஆசிரமத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி எதுவுமே பண்ண முடியாத ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு எல்லாம் பயப்படாதுங்க. நீங்க எப்போ இருக்க மாதிரி இருந்துக்கலாம். ராமர் இருக்க இடம் தானே சீதைக்கு அயோத்தி.
டாக்டரோட அம்மாவும் அப்பாவும் வரட்டும், பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சிருவோம். உங்க எல்லாருக்கும் விருப்பம்னா எனக்கும் சம்மதம். அப்புறம் என்ன? சரிப்பா, நான் வாரேன். ஆட்டங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. பிரியம்மா, போயிட்டு வரோம். ஆட்டுப்பா. பாஞ்சு, டைம் ஆகுதுல்ல. போங்க டாடி வாரேன். ஏங்க நீங்க கிளம்பலையா? என்னைக்கு இந்த ஆளு நீ வா போன்னு ஆசையா கூப்பிட்டு. ஏண்டி உண்மையை சொல்லு, நீ சஞ்சய எனக்காண்டி விட்டு கொடுத்தியா இல்ல உனக்காண்டி விட்டு கொடுத்தியா? இப்பதான் எனக்கு தோணுது. அத உன் புருஷர்கிட்டே கேளு. ஆமா, வினிதண்ணாவை பார்க்க வரதுனால தானே சாரி கட்டியிருக்க. ஐயடா ரொம்பதான். உமன்ஸ் டேடி காலேஜ்ல ஃபங்க்ஷன், அதனால கட்டியிருக்கேன். பிரியா, அதான் உங்க அண்ணா என்ன தெரியுமா சொல்லாரு, இனிமே நான் சாரியை கட்டணுமா, சுடிதார் எல்லாம் எனக்கு நல்லா இல்லையா, சாரி தான் நல்லா இருக்கான். இவ்வளவு பேசினாரா? மச்சான், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், டைம் ஆயிட்டு. ஏன் அப்பத்துல இருந்தே முறைச்சிட்டே நிக்க? நான் உன்னை போட்டேன்னு வச்சுக்கா. ஏன் நான் உண்மையை தானே சொன்னேன். அப்பனா நாங்கெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது, சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு பேசிட்டு இருக்க. அப்படி இல்லல, என் சிச்சுவேஷனே அவருக்கு புரிய வைக்கணும்ல. நாளை பின்ன இதெல்லாம் யோசிக்காம என் பொண்ணுக்கு இவனை கட்டி வச்சுட்டேன்னு அவர் ஃபீல் பண்ண கூடாதுல்ல. ஆமா, யோசிக்காம தான் இவனை மனுஷனா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காத. சரியா இருக்கு. எருமை என்னத்து கூப்பிட்டாங்க? மனுஷன் அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கான். அதான் உங்க டேடி அப்பவே போயிட்டாருலாம், போலியா? நீங்க எப்படி எங்க டாடியை சார் மோர்னு கூப்பிடலாம்? அவர் பேரு தெரியாது இல்லம்மா, அதான் சார்னு கூப்பிட்டேன். பேரு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி பேரு சொல்லி கூப்பிடலாம் இல்ல? எனக்கு சீக்கிரம் எல்லாம் கோவம் வராது. கோவம் வந்துச்சுன்னு வைங்க, வந்துனா இனிமே எங்க டாடி எங்க பார்த்தாலும் என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? பேரு சொல்லுங்க, பேரு சொல்லி கூப்பிடலாம். மாமா மாமான்னு சொல்லி கூப்பிடணும். முத ரெண்டு வீட்டுல உள்ளவங்களும் பேசி முடிக்கட்டு. அது பிறகு இனிமே நீங்க வாங்க போங்கன்னு என்ன கூப்பிட்டு வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாருங்க. ஆட்டுங்க, ஆர்டர் போட்டுட்டீங்க இல்ல? பாத்தியா? சரி சிஸ்டர், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி நை. சொன்ன கேளுகனி, நீ எங்கெல்லாம் இப்ப போக வேண்டாம். எம்மா, இது ஒரு தடவை சொன்னா உன் மண்டைக்குள்ள ஏறாதா? பிரியாக்கு மாமனாரும் மாமியாரும் வேற இல்லங்க. அது ரெண்டு ஒத்தையில இருக்க நேரத்துல நீ அங்க போறீங்க. எம்மா போயிட்டு உடனே வந்துருவேன். தனி ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். இப்ப யார் எனக்கு சாரி கட்டி விடுவா? இது எங்களை பார்த்தாலும் மனுஷங்கள மாதிரி தெரியலையா? எம்மா நீ கட்டுற மாதிரியா? இது நான் கட்டியது பிடிக்கலன்னா சின்ன பொண்ணு வர சொல்லியே. எம்மா உங்க எல்லாரையும் விட பிரியாக்கு அழகு கட்டி விடுவா. அதுல தொந்தரவு செய்யாண்டாம்டி. என்ன ஒண்ணு அங்க கொண்டு விடறதுக்கு ஒரு ஆளு, பிறகு காலேஜ் கொண்டு விடறதுக்கு ஒரு ஆளு. நான் அதெல்லாம் சஜோனன்ட்டு பேசிட்டேன். என்னை அவனே கொண்டு விட்டுருவான். பிறகு பிரியாக்கா வீட்ல இருந்து காலேஜுக்கு நான் ஆட்டோ பிடிச்சு போயிருவேன். நான் பிரியாக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கேன், அவ கூப்பிட்டாலும் நான் போவேன். ஆமா, இவ கேட்டா அவ வராண்டான்னு சொல்லுவா. சும்மா இந்த போன்ல அதை இதையும் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல எலும்புல சீலை கட்டி படிக்க தெரியாது. அவளுக்கு வர வர ரப்பர் மண்டைன்னு கூட கடலை போடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. எப்படி ஹீரோ கணக்கா இருக்கனா? அப்படியெல்லாம் தெரியலையே. நல்ல உத்து பாரு குட்டிமா, தெரியும். இப்ப ஷேவ் பண்ணிட்டு தோர எங்க கிளம்ப போறீங்க? அழகா இருக்கேன்ல. 100க்கு 10 மார்க் வேணா போடலாம். மிச்ச 90 மார்க்கு. அந்த குட்டி தாடி எடுத்தா மிச்ச 90 மார்க்கையும் போட்டுடலாம். ஆனா இந்த தாடி மேல உனக்கு ஒரு கண்ணு தான் பத்தியா? அதான் சஞ்சய், அந்த குட்டி தாடியும் எடுத்துட்டா 100 மார்க் போட்டுடலாம்ல. உனக்கு இதுக்கு வேல்யூ தெரியாம பேசிய குட்டிமா. இதுக்கு தான் 90 மார்க்கு, என் மூஞ்சிக்கெல்லாம் 10 மார்க்கு தான். இதே மாதிரி திரும்ப சொல்லு. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் நீங்க தூங்கி கிடப்பீங்கல்ல, இந்த குட்டி தாடியை நான் கட் பண்ணி எடுத்துறேன். கை வச்சு பாரு, நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிஎட் வச்ச பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, உனக்கு பிடிக்காதா? எனக்கும் பிடிக்கும். புறவு என்ன சத்தம் போட்டுக்கிட்டு வர? உங்க சும்மா எனக்கு என்னமோ மாதிரி கேக்குது. கேட்கும். கனி அதோட தொல்லை பண்ணாத கனி. இவ போமா, சும்மா இரு சத்தம் போடாம. இது நான் கட்டி விடுறேன். அதுவும் பிடிக்கலையா? 4 முடி சின்ன பொண்ணு எல்லாம் கூப்பிடேன். எடிலட்ட ஒண்ணு பண்ணதியா? அனிதா திட்டி விட்டு போறியா? அழகா சாரி கட்டி விடுவா. யார் வீட்டுக்கும் போல பிரியாக்கா தான் அழகா கட்டி விடுவா. இப்ப இவ சாரி கட்டலன்னு எவன் அழுதது? காலே போக மாட்டேங்குது. யாரு யாரு? உங்க பாசமலர் தான். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஏக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில அஞ்சு அப்பாவும் வந்தாவ. அவள்கிட்ட பேசிட்டு அவிய போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் இருந்து பேசிட்டு இருக்கோம். இது போன வைட்டி கால மாடு மாதிரி வளர்ந்திருக்கல. சும்மா அதுல இருக்க விடு, தொல்லை பண்ணியது. ஏன் சண்டைய போட்ட வீட்ல உங்க அம்மா சத்தம் முடியாவ? ஏக்கா இன்னைக்கு உமன்ஸ் டேல காலேஜ்ல சாரி கட்டிட்டு போனோம். இதுல நானு அனு கயல் நாங்க 3 பேரும் பாட்டெல்லாம் படிக்க போறோங்க. சரி, அதான் சாரி கட்டிட்டு போணுமா? நீ கட்டி விடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அம்மா கேட்கவே மாட்டேங்க. நான் வந்தா உங்களுக்கு தொல்லையா இருக்குமா? அதனால இந்த சின்ன பொண்ணு அத்தை இல்ல எங்க அம்மா சாரி கட்டி விடுவாங்க. இக்க நீயே சொல்லு, இது எல்லாம் பாட்டி மாதிரி சாரி கட்டின மாதிரி தானே கட்டியாவ? இதுல 18 வயசு பிள்ளை பாட்டி ஆக்குனா எப்படி இருக்கும்? இப்போ என்ன உனக்கு சாரி கட்டி விடாமா? ஆமா. சரி, நாங்க வரட்டுமா? பிரியா மக்கா, இதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த கிறுக்கு சொல்லான்னு சொல்லிட்டு நீ அங்கே இங்கே அலையாத.
அக்கா அவ அப்படிதான் சத்தம் போட்டுட்டு இருப்பாவ. நீ இங்க எல்லாம் வரேன்னா நான் முன்னமே சஜோனன்ட்ட கேட்டுட்டேன். சஜோனா என்னை அங்க கொண்டு விடுவான். அது பிறகு அவனுக்கு ஏதோ வேலை இருக்கான். அதனால அவன் உடனே கிளம்பிடுவான். நான் ஆட்டோ பிடிச்சு காலேஜ் போலாம். சரி அப்ப சஜுட்ட கொண்டு விட சொல்லு. சாரி எல்லாம் எடுத்துட்டு வா. நான் கூட பயந்துட்டேன் எங்க அம்மா யாராவது கட்டி விட்டுருவாங்களா அப்படின்னு. என்னை பாட்டி ஆக்கிடுவாவ. நான் வந்தா உங்க ரெண்டு பேருக்கும் தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு விடவே மாட்டேங்க. தொல்லை எல்லாம் இல்ல கனி, நீ வா நான் கட்டி விடேன். சஜு வரலன்னா சொல்லு, இவங்க வந்து உன்னைய கூட்டு வருவாங்க. ஏக்க இல்ல சஜுனை கொண்டு விடுவேன்னு சொல்லிட்டான். சரி அப்ப நான் வைக்கட்டா? ஐயே பாரு கனி, சொல்லு பியாச்சு கேட்காம நடந்துக்கிட்டு தெரிய. கைய கால உடைச்சு வீட்ல வச்சிரும் பாத்துக்க. ஏமா போமா. இப்ப சஜுனை வருவான். நான் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நான் கிளம்பேன். எட்டி சேஃப்டி பின்னெல்லாம் எடுத்து வச்சியா? புறம் அவனை திருப்பி அலை வைப்ப. அதெல்லாம் பிரியா கட்ட நிறையவே இருக்கும். அதனால நான் எடுத்து வச்சிருக்கேன்ல. மாடு மாதிரி வளர்ந்தா மட்டும் காணும். ஏமா ரொம்ப சத்தம் போடாத. நான் சாரி கட்ட போறேன். முதல்ல நான் காலேஜுக்கு சாரி கட்டிட்டு போறேன். பைத்தியம் பிடிச்சிட்டுல அப்பே படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்கு இவ காலேஜ் போய் சேர்ந்தாளோ அன்னையில இருந்து இவளுக்கு மண்டை கலந்து தான் கிடக்கானு. இடி சொல்லத நல்ல மண்டையில ஏத்திக்கா. நீ போறதெல்லாம் சரிதான். எப்படியும் பிரியா வீட்டுக்காரரு உன்னைய ஆட்டோல எல்லாம் விட மாட்டாரு. கொண்டு விடியன்னு சொல்லுவாரு. கொண்டே விடாம நானே போயிடுவேன் சொல்லிட்டு பஸ்ல ஒழுங்கு மரியாதையே போய்க்கா. ஏமா அவ இப்ப கொண்டு விட்டாதான் என்னவா? இது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. அங்க இங்க எல்லாம் சுத்தப்படாது. தொல்லை பண்ணாம சாரி கட்டி விட்டாலாம் உன் பாட்டுக்கு பாம்போல பஸ்ல ஏறி போய்க்கா. ஓகே சஜுனா வந்துட்டேன் போல. கனி பாப்பா நடிச்சுக்கிட்டு தான் தெரியா. இல்ல பிரியா வீட்டுக்கு கொண்டு விடறதுக்கு ஒரு ஆளு, பிரியா வீட்ல இருந்து காலேஜுக்கு கொண்டு விடறதுக்கு ஒரு ஆளு, எல்லாரும் செல்ல வச்சு கொடுத்து இருங்க. ஏமா உனக்கு நடி வெளியே போய் சத்தம் போட்டிருந்தாலாவது சஜோனனே கேட்டிருக்கான். யாரு கேட்கணும்னு வீட்டுக்குள்ள கிடந்து குறைச்சிட்டு கிடக்குதியா? இந்த பாரு முழுவாண்டு பரிசு வர போகுது. ஏன்னா நேரம் தின்னு தின்னு படத்தை பார்த்துக்கிட்டு இரு. முழுவாண்டு பரிசுக்கு மட்டும் துவாத்தேன்னு வச்சுக்க. 400க்கு மேல மார்க் வாங்காம வீட்டு படியில ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆமா பக்கத்து தெருவுல சும்மா வாவான் மார்க் போட்டு கொடுக்காம பத்தியா? கட்டப்பட்டு படிக்கும் போது தான் தெரியும். ஏன்னா அவ வாங்கல பத்தியா? அது வீட்ல இருந்து படிச்சு இப்படி மார்க் எடுத்திருக்கு. உனக்கு இங்கிலீஷ் பாடத்துக்கு ஒரு டியூஷன், வேற அறிவியல் பாடத்துக்கு ஒண்ணு, சமூக அறிவியல் பாடத்துக்கு ஒண்ணு, வாரத்துல 2 நாள் கணக்கு பாடத்துக்கு. உனக்குன்னு பணம் பறக்கி அந்த ஆளு ஓடா தியாஞ்சு போறதா மிச்சம். கொடுத்த பணத்துக்கெல்லாம் சேர்த்து 400க்கு மேல மார்க் வரையலன்னு வச்சுக்க. எதுனா நல்ல கம்பெனிக்கு போயிரு. என்னால ஒண்ணு 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் காலேஜ்னு படிக்க வைக்க முடியாது. அது எப்படி இந்த அம்மைக்கு மட்டும் ஒரு ஆளை திட்டி ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னு அடுத்த சாப்டர் டாபிக் கிடைக்குது. நாமளும் தான் இருக்கேமே. படிச்ச பாடத்தை பேப்பர்ல எழுத சொன்னாலே ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. இப்ப எதுக்கு என்னைய பாத்துட்டு நிக்கீங்க? ஏன் பொண்டாட்டி, நான் பாப்பேன், சைட் அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன? ஆனா எனக்கு இல்லங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சிறையா இருக்கு. இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன? உனக்காண்டி இன்னைக்கு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஹல்வா, மல்லிகைப்பூ, வேற லட்டு, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் திடீர்னு? சர 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 சரவெடி சரவெடி சரவெடி. ஏங்க வேற வழியிலயா பிடிச்சது? என்னதுமா? இல்ல புதுசா பியாய் பிடிச்சிருக்கலாம், அதான் கேட்க வேற வழியிலயா பிடிச்சதுன்னு. சாரா கேட்டியா? இன்னைக்கு எங்க வீட்டுல பட்ட 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 பட்டான்னு பட்டாசு சத்தம். என்ன சத்தம்னு நினைக்க? இடி மின்னல் எல்லாம் அடிக்க வரலாம், அதே மாதிரி பட 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 படான்னு சத்தம். ஏங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? இந்தா பக்கத்துல இருக்க மெட்ரிக் ஸ்கூல்ல தான். ஏன்? ஒழுங்கா படிச்சுட்டு வந்தாவளா? ஏன்? இடி மின்னல் எல்லாம் அடிக்கும்போது எப்படியோ மழை பெஞ்சிட்டு தானே இருக்கும். அப்ப எல்லாம் எப்படி பட்டாசு வெடிக்கும்? வெடிச்சிட்டு சாரா. இன்னைக்கு ஒரு 7:45 போல எங்க வீட்டுக்கு ஹால்ல சரம் மாதிரியே வெடிச்சதுலாம். முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சிட்டு ஓடுனியா? 12 மணிக்கு தானே. ரொம்ப சந்தோஷமா இருந்தேனா, அதான் உன்னை பாத்துக்கிட்டு போலன்னு வந்துட்டேன். இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆயாச்சு. என்னைக்கு அந்த பொம்பளை உன்னைய திட்டினாலும் ஒரு வார்த்தை திருப்பி கேட்க மாட்டேன். அப்படி படப்பட படப்படன்னு வெடிச்சதுலாம் சந்தோஷத்துல அப்படியே ரெக்க கட்டி பறந்துருக்கேன். பாத்து ரெக்க உடைஞ்சு கீழே விழுந்துராம. உடஞ்சாலும் பரவாயில்லைன்னு தான் வந்தேன். அம்மா திறந்துதான் இருக்கு, வாங்க வாங்க அக்ஷயா. அத்தான் நீயா? நான் அம்மான்லாம் நினைச்சேன். நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன? போன் வாங்கிட்டு வந்தீங்களா? அவன் இருக்க கடுப்புல போன் தான் முக்கியம். இருந்தாலும் அவளுக்கு ஒரு போனையும் வாங்கி கொடுக்க மாட்டாரு. வாங்குனீங்களா? நான் என்ன போன் கடையா வச்சிருக்கேன் நீ கேட்ட உடனே வாங்கி தரதுக்கு? இப்ப உங்க அம்மாட்ட வாங்கி கேளு. ஏன் அவங்க அம்மாவை உடைச்சாவ? நல்ல கேளு சாரா, உன் புருஷனுக்கு மண்டையில ஒரிக்க மாதிரி கேளு. எனக்கு எப்ப நான் போன் வாங்கி தருவியா? எல்லா பிள்ளைகளையும் போல நல்ல பிள்ளையா இரு. உன்கிட்ட இருந்ததை விடையும் பெட்டராவே வாங்கி தரேன். எனக்கு பெட்டரா எல்லாம் வேண்டாம், என்கிட்ட இருந்த மாதிரியே போதும். யாரும் வாங்கி தர மாட்டாவான்னு இல்ல, ஆனா நீங்க வாங்கி தந்தீங்கன்னா மட்டும்தானே என்கிட்ட இருந்த போனே திருப்பி கிடைக்கும்.
ஆமாமா, என்ன நான் இழிச்ச வாயும் பத்தியா? உடைக்க தெரிஞ்சிடலாம். நான் இன்னைக்கு நல்ல மனநிலையில இருக்கேன். பேரு பத்துக்க சொல்லிட்டேன். அது தெரியும்ல. எப்ப வாங்கி தருவீங்க? நீ வாங்கி தரலாம் போ. வாங்கி தாரது வரைக்கும் இந்த கதவு தான் எனக்கு வீடு சொல்லிட்டேன். போ வேலையை பார்த்துக்கிட்டு. ஒரு போனை வாங்கி கொடுத்து தொலைய தெரியாது. கையில கிடைச்சுன்னு உடைக்க தெரிஞ்சிடலாம். என்ன ஒரு பாசம். யாருக்கும்? என்னைய அறிவில்லைன்னு சொன்ன உடனே என்ன கோவம் வந்துட்டேன் பொண்டாட்டிக்கு. அப்பப்பா அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு 2 கண்ணு எனக்கு பத்தவே இல்லை தெரியுமா? அப்பனா இங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க அப்படிதானே? எஸ், லைவா பாத்துட்டு இருந்தேன். சோ உங்க அத்தையை நான் திட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிதானே? வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் இந்த வீட்ல தான் பிறந்தியலா? ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்ல உள்ளவங்கள ஒரு வார்த்தை சொல்லதுக்கு முன்னாடி வந்த பொண்ணு கிட்ட சண்டை போடியாவ. நீங்க இப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிறியா? ஆஹா, நீ பாத்தியா? எந்த ஆம்பளையும் தான் பொண்டாட்டிய வேற யாராவது ஏதாவது சொல்லிட்டான் தாங்கிக்க மாட்டாங்களா? சும்மா விடவும் மாட்டான். அதுல நீ தங்க பொண்டாட்டி. யூனிஃபார்ம் எங்க? ஏம்மா உங்ககிட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தான் பேசணுமா? இல்ல, போகும்போது யூனிஃபார்மோட போனீங்க, வரும்போது வேற துணி போட்டிருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். சந்தோஷத்துல வீடு மாதிரி ஏதாவது போயிட்டு வரீங்களோன்னு நினைச்சேன். வாய் இருக்கு பத்தியா? எதுனா ஆர்டர் போட்டது வந்துட்டான். இவன் என்ன பிரியா வீட்டு முன்னாடி நின்னு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான்? யாரு? சஜு பிரியா வீட்டு முன்னாடி நின்னு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். எதுக்குன்னு தெரியலையே. எதுக்காவது போயிருப்பான். உன்னைய வெறுப்பேத்ததுக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். போன் பண்ணிட்டான். அவனே உன்னைய வெறுப்பேத்தி விட்டதுக்கு தான் போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். ஆமா பத்தியலா, இப்பதான் நாங்க 3 பேரும் பிரிஞ்சிட்டோம்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காவலாம், நான் தனியா இருக்கணும். அதுக்கு என்னைய வெறுப்பேத்ததுக்கு அனுப்பியிருப்பான். தெரியுமே, இப்ப உடனே கூப்பிடுவேன்னு. ஹலோ, எங்க இருக்க? பிரியா வீட்ல. அங்கயா? எதுக்கு போன? கனியை கொண்டு விடறதுக்கு வந்தேன். கனி பிரியா வீட்ல நிக்கா? காலேஜ் போகலையா? இன்னைக்கு உமன்ஸ் டேயா, அதான் அவங்க காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கு போல. அதுக்கு பிரியாட்ட சாரி கட்டி கேட்டிருப்பா போல, அதான் என்னைய கொண்டு விட சொன்னான். ஓகோ அப்படியா? இப்ப நீ பிரியா வீட்ல தான் இருக்குதியா? ஆமா, வரியா? உடனே 2 நிமிஷத்துக்குள்ளாடி வந்தா என்னைய பாக்கலாம். ஏன் 2 நிமிஷம் தாண்டி போயிருவியா? ஆமா, ஒரு வேலை இருக்கு. பிரியா ஒரு வேலையா மேல இருந்தாளா, அதான் அவளையும் பாத்துக்கிட்டு போலான்னு வெயிட் பண்றேன். நீ போயிட்டேன்னா கனி யார்ல காலேஜ் கொண்டு விடுவா? என்னமோ அவ அண்ணன் கொண்டு விடுவாரா இருக்கும். அப்படி இல்லைன்னா பஸ்ல போவா. பாத்தீங்களா, அவையிலே கல்யாணம் ஆன புதுசு. புருஷனைய பொண்டாட்டி நிம்மதியா இருக்க விடால பத்தியலா. ஸ்பீக்கரை பொத்தி வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்க. இவளுக்கு நம்ம வீட்டுக்கு வரலாம்ல. கனி இங்க வரணும்னு சொல்லிக்கிட்டு எப்படியெல்லாம் நாடகம் ஆடா. ஏ சஜு, கனி கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல, சாரா வீடு பக்கம் தான் இருக்கு, சாரா வீட்டுக்கு கூட்டு போறேன்னு. அழகா நான் சாரி கட்டி விட்டுருப்பேன். இதே போகும்போது காலேஜ்ல இறக்கி விட்டுருப்பாவேல. நானும் அவகிட்ட அதை தான் சொன்னேன். ஆனா அவதான் கேட்கல. ஏன் கடல நீ வண்டியை திருப்பி இங்க கொண்டு வந்திருக்கலாம்ல. இடியாவ அதுக்கு வேற மாதிரி சொன்னா, அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? அப்படி என்ன சொன்னா? உனக்கு சாரி கட்டவே தெரியாதான்? அப்படியெல்லாம் சொன்னா? அது மட்டும் இல்லட்டி, சாரிக்கு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எதுனே உனக்கு பார்க்க தெரியாதாங்களா? ரொம்ப பல்ல கட்டாதுங்கண்ணா. ஏம்மா கரெக்டா தானே சொல்லியிருக்கா? லே, இதெல்லாம் கனியா சொன்னாலா இல்லனா நீ எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்குதியா? நான் எடுத்துக்கிட்டு சொல்லணும். பிரியாவ சஞ்சயம் கல்யாணம் 3க்கு விருந்துக்கு வந்தாவேல, அப்ப அத்தான் தான் உனக்கு சாரி எல்லாம் அயன் பண்ணி வச்சாராம். என்னைய பாக்க நான் யாருக்கிட்டையும் சொல்லல. என்னமோ ஒண்ணு சொன்னா, அதை சொன்னா நீ வருத்தப்படுவ. பரவாயில்ல, உன் தங்கச்சி என்ன சொன்னான்னு சொல்லு, நான் கேட்டுக்கிட்டேன். சொல்ல முன்னாடியே சிரிப்பு வருதுட்டி. ஒண்ணும் பரவாயில்ல, உன் சிப்பு போன மணி பர்ஸ் வாய் வச்சுக்கிட்டு சொல்லு. உனக்கு வேஸ்ட்டுக்கு சாரிக்குமே வித்தியாசம் தெரியாதாமா? உண்மையா? பாத்து பொண்டாட்டி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான், உங்களுக்கு சிரிப்பா வருது. உண்மைதானமா சொல்றேன். வை, நான் கனிக்கு போன் பண்ணி என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டு. ஹாய், இவளுக்கு இருக்கு இன்னைக்கு. ஹாய். சண்டை போட்டுக்கிட்டு வந்திருக்கதானா? வீட்டுல என்னமா சத்தம் போடல? அட விடு, நான் இங்க வந்தா உங்க 2 பேருக்கும் தொல்லையா இருக்குமா? ஏக்கா நீயே சொல்லு, நான் தொல்லை பண்றதுக்கு சின்ன பிள்ளையா? ஒண்ணும் கிடையாது, தொல்லை எல்லாம் கிடையாது. சாரி எங்க கையில வீசிக்கிட்டு வந்தியா? ஏக்கா நான் சாரி எடுத்துட்டு வராட்டாலாம் உன் சாரில ஒண்ணு எனக்கு தர மாட்டியா? சாரி மட்டும் இருந்தா போதுமா? ப்ளவுஸ் எல்லாம் அளவு கரெக்டா இருக்காண்டாமா? எடுத்துட்டு வந்திருக்கேன், சும்மா தான் கேட்டேன். சஜோனா உன்னை பார்க்கணும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்க்காம போனான்னா கொன்றுவேன்ல. ஏக்கா எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். காலையில குளிச்சிட்டு தானே வந்தேன். ஆமா, வெயில்ல வந்ததுல கொஞ்சம் கருத்துட்டேன்ல. ஆமாமா, என்ன கருப்பு கருத்துட்டேன்? ஆமா, வெயில்ல வந்ததுல கொஞ்சம் கருத்துட்டேன். சரி, உள்ள போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கா. வாய் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கணும்ல. ஏக்கா நான் இன்னைக்கு தான் முதல்ல சாரி கட்ட போறேன். இதுக்கு முன்னாடி கட்டினது இல்லையா? காலேஜுக்கு சாரி கட்டுறதுல எதுக்கு இவ்ளோ ஆனந்தம்? நான் சாரி கட்ட போறேன், அவன் கண்ணுக்குள்ள என்ன வைக்க போறேன். டவல் எடுத்துட்டு போ. என்ன விளையாடி இருக்கு? உங்க பாசம் என்ன ஆச்சு இன்னைக்கு?
துள்ளி குதிச்சிட்டு வாரா. சாரி தானே கேட்டா. சாட்டாலும் என்னமோ. ஏக்கா நீ காலையில சாப்பிட்டியா? என்ன இல்ல, காலேஜ்ல போய் சமோசா வாங்கி சாப்பிடுவேன். அட, அப்ப மத்தியானம் கேண்டீன்ல இருந்து சேர்ந்து பிரியாணி வாங்கி சாப்பிட போறோம். காலையில எப்படி அந்த சமோசா பத்தோம்? மாவை வெளிய எடுத்து தான் வச்சிருக்கேன். தோசை சுட்டு கொடுத்துடலாம். நாம 2 பேரும் தானே சொல்லிக்கிட்டு இன்னமும் எதுவும் தொடங்கவே இல்ல. அது ஒண்ணும் இல்ல. அத்தை போதுக்கு முன்னாடி தக்காளி சட்னி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிருக்காவ. அதை சூடு பண்ணிடலாம். ம். இக்கு யாருன்னு பாத்தியா? யாரு? சாராக்கா தான் பண்ணியா? என்னன்னு கேளு. ஹலோ, எங்கடி இருக்க? பிரியாக்கா வீட்ல. பிரியா வீட்ல உனக்கு என்ன வேலை? ஐயடா, எங்க அண்ணன் வீட்ல நான் இருக்கேன். உனக்கு என்ன? அதானே என் தங்கச்சினா சும்மாவா? கனி, உங்க அண்ணனுக்கு வாய் முடிக்கிட்டு இருக்க சொல்லிரு பாத்துக்கா. இல்லனா வாய்க்கு ஒரு சிப்பு போட்டு விட்டுருவேன் சொல்லிரு. என்ன சாராக்கா உன் வாய்க்கு ஒரு சிப்பு போட்டு விட்டுருவாளாம். ஏய் எலி, எல்லார்கிட்டையும் சண்டை குட்டா போதும். எடி கனி, இக்கு சொல்லு. சஜு கிட்ட என்ன சொன்ன? சஜு அண்ணன் கிட்ட பிரியாக்கா வீட்டு கொண்டு விடுன்னு சொன்னேன். வேற எதுவும் சொல்லல தானே நீ? என்னத்த சொல்லி வச்சா இப்படி அவ கோபடிய மாதிரி? இக்க நான் எதுவுமே சொல்லல. உன்னை பத்தி எதுவுமே சொல்லல. உனக்கு சாரி கட்ட தெரியாதுன்னு சொல்லல. சாரிக்கு நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு உனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல. சாராக்காக்கு வேஸ்ட்க்கு சாரிக்கும் கூட வித்தியாசம் தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இல்லக்கா. ஏற்கனவே கோவத்துல இருக்கேன், பல்ல கட்டாதுங்க சொல்லிட்டேன். ஏக்கா, அது பிறகு பிரியாக்காக்கு சஞ்சயனாக்கு விருந்து இருக்கலாம். அந்த நேரத்துல ரோஹிதா தானே உனக்கு சாரி அயன் பண்ணி வச்சு ப்ளீட் எல்லாம் எடுத்து வச்சாரு. நான் சொல்லவே இல்ல. லூசு, என்ன எல்லாம் சொல்லிருக்காப்ப? அவ கையில மாட்டன உனக்கு தருவா. கனி, இப்ப இவங்க பிரியா வீட்டுக்கு வருவாங்கன்னா உன் காலையும் கையும் கட்டி எங்க வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வருவாவ. நீ பேசின மாதிரி வேஸ்டில உனக்கு சாரி கட்டி விட நீ அதோட காலேஜுக்கு போனா போற இன்னைக்கு. ஏக்கா போ. எடி சாரானா உனக்கு என்ன இலக்காரமா போச்சு பத்தியா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, ஒரு நாள் எங்க வீட்டு பக்கம் நீ எத்தி பார்த்தது கிடையாது. நேத்து கல்யாணம் ஆகிய வீட்டுக்கு போயிருக்க நீ பாத்தியா? இனிமே என்னைக்காவது வாரேன். ஆமா, சாரான ஒருத்தி இருக்கான்னு உங்க யாருக்கு அக்கறை இல்ல இல்ல. இக்க உனக்கு சாரி கிட்ட தெரியாது நான் சொன்னது உனக்கு கோவமா இல்லனா உன் வீட்டுக்கு வராதது கோவமா? ரெண்டும் தான். எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது. நான் உன்கிட்ட வந்ததுக்கு பிறகு சண்டை போடேன். பை. இனி ஒரு நாள் உன் வீட்டுக்கு வாரேன். வச்சுட்டாளா? உண்மையை சொல்லுங்க. எங்க பாட்டி இருக்காவெல்லாம், எங்க பாட்டி எங்க தாத்தாக்கு ஞாபகமா எங்க தாத்தாக்கு இத்து போன வேஸ்டியா அப்படியே அவங்க அலமாரியில வச்சிருக்காவ. நான் அடிச்சு சொல்லுங்க, அந்த வேஸ்ட் எடுத்து அவளுக்கு நான் சாரி கட்டி விடாம விடவே மாட்டேன். டாக்டர் பிரியாவும் ஒரு வாரம் நிக்கிறது எங்க வீட்டுக்கு வருவாவெல்லாம். அப்ப நீங்களும் வாரி கட்டிட்டு போயிருவியா? அதானே? விடாம இருப்பீங்களா? கொண்டு விடாட்ட விட்டுருவியா? எப்படியும் கொண்டு விடுவியான்னு எனக்கு தெரியும்ல. என்ன ம். பிரியாக்கா பாவம் இல்ல. என்ன திடீர்னு? என்னை கொண்டு விடறதுக்கு நீ பைக் எடுத்தியா? அவ ஒன்னையே பாத்துட்டு நிக்கா. ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாம அவளால இருக்க முடியல. இனிமே திங்கக்கிழமை நான் ஹாஸ்பிட்டல் போனோம், அவ காலேஜுக்கு போனோம். ஏனே, கல்யாணம் ஆகியெல்லாம் ஒரு லைஃப்னு ஒண்ணு வந்துட்டா உங்க 2 பேரையும் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். நாங்க எக்ஸாம்பிள்னு சொல்லு. ஆமா. எதுக்கு அந்த பக்கமாவே பாத்துட்டு நிக்க? சும்மாதான். சும்மாவா இல்ல கிளிக்காகவா? வருவாள்ல. இன்னைக்கு வேற உமன்ஸ் டே. பிள்ளைலாம் சாரி கட்டி இருக்கு. சோ உங்களெல்லாம் சாரி கட்டிட்டு வருவான்னு வெயிட் பண்றீங்க, அதுவும் காலேஜ் வாசல் முன்னாடி. ஆமா, அதுக்குன்னு நீ ஒத்தையில வந்து நிக்க வேண்டியதானே எரும பையலே. என்னைய காலேஜ் வாட்ச்மேன் மாதிரி கொண்டு நிக்க வச்சிருக்க. இந்நேரம் என்னைய உள்ள விட்டுருந்தாலாவது 4 பிள்ளைல கரெக்ட் பண்ணிருப்பேன். ஊரான் காதல வளர்த்து விட்டா தாங்காதல் தானா வளருமாம்ல. இந்தா வந்தாச்சுலாம். அங்க பாரு மாப்ள, கூட மச்சானம் சியாந்திலாம் வந்திருக்கு. சரிம்மா. என்னாதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சீனியர் நல்லா இருக்காங்களா? ஆமா. விக்கி எப்படி இருக்கான்? அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, நான் வரேன். போயிட்டு வரேனா? சரிண்ணே. உன்னைய பார்த்து சிரிக்காம பேசிட்டு போறாரு. பேசுறதே பெருசு, இதுல சிரிச்சு வேற பேசிட்டு போணுமா? டக்குன்னு பேசினதான் எனக்குமே என்ன சொல்லணும்னு தெரியல. இனிமே நமக்கு என்ன வேலை? நம்ம கிளம்ப வேண்டியதுதான். என்ன காலேஜ் வாசல்ல நின்னுகிட்டு இருக்கீங்க? சும்மாதாம்மா. ஏன் காலேஜ் வாசல்ல நிக்க கூடாதா? இது வரைக்கும் நான் இப்படி பார்த்தது இல்லையா, அதான் கேட்டேன். ஆஹா, எப்படி இருக்கு? அழகா இருக்க. ஹாய், வீடியோ முடிஞ்சிருச்சு. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ஆதிகனி சீன் தான் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தோம், பட் எடிட் பண்ண தான் முடியல. அதுக்குள்ளாடி லாங் டைம் ஆயிட்டு. சோ நாளைக்கான வீடியோ இதோட கன்டினியூஷனா தான் இருக்கும். தேங்க் யூ.